ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். நீங்களும் ஜங்குக்கும் வந்து லவ் மேரேஜ் தான். ஆக்சுவலாக உங்கள் மாமா ஓகேவா, அதாவது அம்மாவோட தம்பி. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் ஜங்குக்குமே ஒரு ஒரு 12 வயசு டிஃப்ரெண்ட் ஓகேவா. ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஓகேவா. இனிமேல் கோல் சரியாகல, ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபேஸ் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் சமைச்சிட்ருக்கீங்க. மாமாவுக்கு இது பிடிக்கும்ல, கண்டிப்பாக மாமா வந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் ஜங்குக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சமைச்சிட்ருக்கீங்க. அவனுக்கு ராமியான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வந்தால் மாமா எனக்கு அழகாக கிஸ் பண்ணுவார். ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மாமியார் தான், ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க? அத்தை இல்லை மாமா வந்துடுவார்ல, அதான் அவருக்கு பிடிச்ச டிஷ்லாம் செஞ்சிட்ருக்காத்த. ஆ வீட்டில் வேறு எதுவும் வேலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பிடிச்சதே எப்போ பார்த்தாலும் செஞ்சிட்ருக்க. நல்லா ஐஸ் வச்சு நல்லா கைக்குள்ளே போட்டு வச்சுருக்க நீನು. ஒன்று பற்றி பேச முடியல, என்கிட்ட சண்டைக்கு வரான். அப்படி என்ன நீ சொக்கு பொடி போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நானும் அவரும் உண்மையாக லவ் பண்ணுறோம். அதனால்தான் அவரை என்னால் விட்டு கொடுக்க முடியல, அவர் என்னையும் விட்டு கொடுக்க மாட்டார். நல்லா வசனம் பேசுகிறீங்க. போய் துணியெல்லாம் துவைச்சி போடு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆக்சுவலாக உங்கள் அத்தையும் நீங்களும் ஒரு செம்ம பாண்டிங்கில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்போ மேரேஜ் ஆகி வந்தீங்களோ அப்போது கரெக்டாக நீங்கள் மேரேஜ் அன்னைக்கு வந்த அந்த நாளே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்போ இருந்து தான் மூட நம்பிக்கையில் வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கும், அதனால தான் இறந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆனால் சில பேர்லாம் இப்போயுமே அது தானே நினச்சிட்ருக்காங்க. சில பேர் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் ஏதாவது அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் இவ்வளோ தான், இவ்வளோ ராசியால் தான் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் அத்தையும் உங்களை நினச்சிட்ருக்காங்க, நீங்கள் அன்லக்கி அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அதெல்லாம் அது நீங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஜங்குக்குமே பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஸோ நீங்கள் அப்படியே போய் துணியெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க துவைக்கிறதுக்கு. வயன் 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 மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே வரீங்க. மாமா வந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி வைக்கிறீங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் ஓகேவா. சாதா ஒரு எம்ப்ளாயி தான், நார்மலான ஒரு ஃபேமிலி நீங்கள். ஸோ நல்லா எப்படி சொல்கிறதுன்னா நார்மலான ஒரு மிடில் கிளாஸ், ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பணத்து கஷ்டம்லாம் கிடையாது, கார் சொந்த வீடு அந்த மாதிரி நல்லா ஒரு செட்டிலான ஃபேமிலி ஓகேவா. ஸோ அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறான். மாமா இன்றைக்கி எப்படி நாள் போச்சு? நல்லாவே போச்சுடி, உனக்கு எப்படி போச்சு? போச்சு, நல்லா போச்சு மாமா. எனக்கு என்ன, எனக்கு தான் அத்தை கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அவங்க முறைச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். விடுமாம்மா, அத்தை எப்போவுமே இப்படி தானே. சரி வா, நான் போய் மேலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நீ சாப்பிட்டு எடுத்து வை அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்தோன்னே செம்மையாக வாசனை அடிக்குது, என்னடி செஞ்ச? அவங்களுக்கு பிடிச்ச ராமியான் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. வாவ், எனக்கு பிடிச்சதா, ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்ணத்துல கிஸ் பண்ணான். கருமம் இதெல்லாம் போய் ரூமில் பண்ணாமல் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அதுக்கு மேலே திட்டுறாங்க. மாமா என்ன பண்ணுறீங்க? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சிறேன், யாருக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாமா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க அத்தை எல்லாமே உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜங்குக் தான், வயன் உன் கையால் செஞ்சாலே எல்லாமே நல்லா இருக்கும்டி. தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நல்லா சொக்கு பொடி போட்டு வச்சுருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை முனறிக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஆனால் ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் தான், ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வாங்கி ஊட்டி விட்றான். ஸோ அழகாக க்யூட்டாக நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. கருமம் இதெல்லாம் போயிட்டு
அங்கே போய் பண்ணுங்க, இங்கே வந்து ஏன் முன்னாடி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு, அம்மா அப்படின்னா நீங்கள் உட்காந்து சாப்பிடாத, ரூமில் போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்றாங்க. போடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து ஜங்குக் கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக் வந்து எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுவான், பிடிக்கலனா பிடிக்கல அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பொறுத்து போவீங்க ஓகேவா. ஸோ அதனால் உங்ககிட்ட எல்லாத்தையுமே டென்ஷனாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட டைரெக்டாக அவங்க காட்டிடுவாங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. மாமா மாமா சொல்லுடி. ஆ, நான் நான் உனக்கு கேட்பேன். நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி வேணும்? அது அது ஒன்றும் இல்லை, குழந்தை பெற்றுக்கலாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஸ்மைலு. ஆக்சுவலாக அவன் வந்து லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருப்பான், அதை அப்படியே போட்டுட்டு வந்துடுறான். வயன், என்னடி சொல்கிற, உண்மையிலுமா? ஆமாம் மாமா, இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு 4 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக உங்களுக்கு மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கும் ஜங்குக்கும் ஏஜ் கம்மி இல்லை. ஸோ உங்களை முன்னாடியே சின்ன வயசில் கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஜங்குக்குமே சொல்லியிருப்பான், கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும், உனக்கு நல்லா மெச்சூரிட்டி வந்தோன்னே நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லவும் ரொம்ப ஹாப்பி அவன். ஏய் பொண்டாட்டி, இந்த வார்த்தை கேட்குறதுக்கு நான் எவ்வளோ தவம் பண்ணியிருப்பேன் தெரியுமா. ஒவ்வொரு நாளும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். உன் மனசு எப்போ மாறும், நீ எப்போ இந்த வார்த்தையை சொல்லுவ. எனக்கு ரொம்ப ஆசைடி, என் பிள்ளைய நான் கையில் தூக்கி பார்க்கணும், என் பிள்ளைய நான் ஊருக்கு எல்லாம் காட்டணும், என் பிள்ளை என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்டி, எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு கண் கலங்குறீங்க. மாமா, இவ்வளோ ஆசையை வச்சுருக்கீங்களே, என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்ல. வயன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ தான் எனக்கும். அதனால தான் எவ்வளோ ஆசை இருந்தாலும் உன்கிட்ட பெருசாக காட்டிக்கல. ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ தாங்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தவம் பண்ணியிருக்கணுமாம்மா? இல்லை, நான் தான் தவம் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு அழகு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக கிஸ் பண்ணுறான். ஸோ அழகாக உங்களை லிப்ஸில் கிஸ் பண்ணி, சீக்ஸில் கிஸ் பண்ணி, நோஸில் அழகாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அழகாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே நிறைய நாள் மேக்கப் செஷன் இருந்திருக்கு. நாட் லைக் திஸ். இது வந்து சம்வாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே அழகாக உங்கள் இயர்ஸில் கிஸ் பண்ணுறான். உங்கள் முடியை அழகாக உங்கள் காது பின்னாடி ஒதுக்கி விட்டு அழகாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கூசுது உங்களுக்கு. என்னடி புதுசாக பண்ணுற மாதிரி இப்படி ரியாக்ட் பண்ணுற? எனக்கு இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு தடவை பண்ணுறப்பையும் எனக்கு புதுசாக மாமா இருக்குது. அதுவும் இப்போது நீங்களும் நானும் நம்ம குழந்தைக்காக இது பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, எனக்கு வந்து அவன் உன்னை ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் எனக்கு புதுசாக தாண்டி இருக்குது. ஏன்னா உன் லவ் எப்போவுமே குறைய மாட்டேங்குது, எப்போவுமே குறையாது மாமா. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்றான். சரி சொல்கிறீங்க. ஸோ அது கேட்டோன்னே அழகாக உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் நெக்லலாம் கிஸ் பண்ணுறான், காலர் போன் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு அழகாக அன்ட்ரெஸ் பண்ணுறான். நீங்களும் அன்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அழகாக அங்கங்கே கிஸ் பண்ணி, பைட் பண்ணி, அங்கங்கே ஹிக்கீஸ். ஸோ உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான மேக்கவுட் செஷன், சோல்ஃபுல்லான மேக்கவுட் செஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அழகாக ஒரு மேக்கவுட் செஷன் நடக்குது. ஸோ அழகாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஒரு 3 மணி இருக்கும், முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அவனை அழகாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. வயன், நீ ஏண்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னை முறையாக பார்த்தப்ப விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலாக நீங்களும் ஜேகேவும் வந்து
எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வேற இடத்துல இருந்திருப்பீங்க. ஜங்குக் வேற இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க வந்து படிக்கிறதுக்காக போயிருப்பீங்க ஒரு இடத்துக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. ஜங்குக் வந்து கொஞ்சம் கிராமத்துல தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இங்க வந்திருப்பீங்க. ஸோ 1 இயர்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த ஊருக்கு போறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ ஜங்குக் உங்கள வந்து திருவிழால தான் பார்த்துருப்பான். அங்க வந்து பார்த்தோன்னே, யார்றா இதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருப்பான். பிகாஸ் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா தாவணியில அழகா ஒயிட் அண்ட் பிளாக் தாவணி, அழகா ஜிமிக்கி கம்மல், அழகா உச்சி சடை போட்டு சூப்பரா இருந்திருப்பீங்க. அவன் வேற யாரோன்னு தான் நெனச்சிருப்பான். நீங்க அதுக்கப்புறம் திருவிழாலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது, அது நீங்கன்ட்டு. "வயனு, மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்புறீங்க. நீங்க அவ்ளோ கியூட்டா இருக்கீங்க. எங்க அம்மா தான், "ஏய் வயன அடையாளம் தெரியலையாடா?" "அ அம்மா வயனாம்மா இது? இம்புட்டு அழகாயிட்டா?" அப்படின்னு சொல்றான். நீங்க பார்த்துட்டு, "மாமா நீங்களும் தான் வர வர ஹேண்ட்ஸம் ஆயிட்டே போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிண்டல் பண்றீங்க. அடி போடி! எப்பவுமே நான் இருக்கிற மாரி தான் இருக்கிறேன். இல்ல நீங்க வயசாவ தான் நல்லா யங் ஆயிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத பார்த்து ஜங்குக்கும் கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பேசியிருப்பாங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஜேகே மேல க்ரஷ் இருக்கு. ஜேகே எப்போ உங்கள வந்து சின்ன வயசுல அந்த அளவுக்கு இருந்திருக்காது உங்கள. ஓகேவா? ஒரு அக்கா பொண்ணுன்ற மாரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ திருவிழால பார்த்தாலும் செம்ம ஃப்ளாட்டு. சரி, அதுக்கப்புறம் வீட்லயும் பேசுறாங்க மேரேஜ்க்கு. ஜங்குக் எதுவுமே எதிர்ப்பு சொல்லல. உங்களுக்கும் விருப்பம் தெரிஞ்சோனே ஹி இஸ் ஆல்சோ ஸோ ஹாப்பி. உங்களுக்கு அழகா பியூட்டிஃபுல்லா மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ மேரேஜ் நடந்த அன்னைக்கு தான் உங்க மாமனார் இறந்திருப்பாரு. அன்எக்ஸ்பெக்டடா தான் இறந்திருப்பாரு. ஓகேவா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். உங்க அத்தையும் அப்படிதான். பட் அவங்க இறந்ததுனால நீங்க அன்லக்கின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தப்பா புரிஞ்சிருப்பாங்க. வேற எதுவும் இல்ல. ஸோ அதெல்லாம் நினச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில ஒரு தேவதை மாதிரி வந்தடி. இன்னுமே அவ்வளோ பிரைட்னஸா ஒரு சன்ஷைன் மாதிரி என் லைஃப்ல நீ இருக்க. உன்ன மாதிரியே நம்ம பிள்ளையும் இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தூங்குறான். ஸோ இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஜங்குக் டைம் ஆயிடுச்சுன்னு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு இருக்கான். பொண்டாட்டி போயிட்டு வரேன்டி. மாமா இன்னும் சமைக்கலையா மாமா? ஏய் பரவாயில்லடி, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதனால தான் உன்னை எழுப்பல. மாமா எழுப்பியிருக்கலாம்ல. இருங்க ஏதாவது செஞ்சு தரேன். அங்கே போயிட்டு நல்லா இருக்காது மாமா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக் இங்கே கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போகிறான். லைக் 4 ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, சரி பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு. ஸோ வேக வேகமாக போகிறான். மாமா நில்லுங்க. ஏய் என்னடி போயன், போகிறவனை எதுக்கு கூப்பிட்ற? மாமா மாமா கிட்ட பேசணும். ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. மாமா நீ வேகமாக கார் ஓட்டுவ, அந்த மாதிரி ஓட்டாத, ஒழுங்காக பொறுமையாக போகணும். அவன் என்னதான் லேட் ஆனாலும் சரி, நீ பொறுமையாகவே போ. திட்டு வாங்கினா வாங்கிக்கோ, ஆனால் வேகமாக ஓட்டக்கூடாது, புரியுதா? என்ன புரியுதா? ப்ராமிஸ். ஓகே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணிட்டு அவன் போகிறான். ஸோ அழகா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் போகிறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் மாடிக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு லைக் 2 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. நீங்கள் தான் லைக் வலிக்கு ஊழ்ந்திருப்பீங்க. ஸோ இதை வந்து ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜங்குக் இதை கேட்டோன்னே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓடி வந்துட்டான். ஸோ செம்ம வேகமாக ஓட்டிட்டு வந்திருப்பான் காரை. வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறான். லைக் நீங்கள் காலில் கட்டு போட்ட மாதிரி இருக்கீங்க. ஏய் ஒயன் என்னடி ஆச்சு? மாமா எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பதட்டமாக வர? என்னடி ஆச்சு? அது சொல்லு ஒயன். மாமா நான் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விசிலாச்சுன்னு அது மடியில் இருந்த தெரியாமல் ஏஞ்சி போயிட்டேன் மாமா. அப்புறம் வந்து பார்க்குறப்ப எண்ணெய் சிந்திருந்தது பார்க்காம கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் கூட பார்த்துருக்க மாட்டியா ஒயன்? தலைகளில் அது அடிபட்டுருச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். வயன் நீ வர வர ஒழுங்காக இருக்க மாட்டேற வயன், கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டேற. உனக்கு தெரியும்ல நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எதா ஆச்சுன்னா பேபியை விடு,
எனக்கு நீ தான் முக்கியம் வயன். உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் எங்கே போய் நிற்பேன்? மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே அவன் மேலே சாஞ்சிடுறீங்க. உடனே ஜங்குக் டக்கு டக்குன்னு டாக்டர் கூப்பிட்றான். ஸோ செக் பண்ணதில் எஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அந்த விழுந்ததில் வந்து அவ்வளோ இம்பேக்ட்லாம் கிடையாது. ஸோ அதில் வந்து அந்த விழுந்ததுலேயும் குழந்தை சேஃபாக இருக்குது அப்படின்றாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக் உங்களை இன்னும் திட்டுறான். ஏம்மா இப்படி பண்ணுற? கொஞ்சம் பார்த்து இரு. கொஞ்சம் ஜஸ்ட்டு இதாக இருந்தா பேபிக்கும் உனக்குமே ஆபத்தாகிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு மாமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நமக்கும் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் அழகாக ஒரு கண்ணில் அவன் செம்மையாக தண்ணி வருது. ஸோ அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் அத்தைக்கும் ஒரு ஹாப்பி தான். ஏன்னா பிறப்பில் வரப்போதில்ல ஒரு ஹாப்பி இருக்கும்ல. ஸோ அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்தாச்சு. உங்களால் நடக்க முடியல. ஆனால் ஜங்குக் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். அவங்க அம்மாவே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னடா இப்படி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சுடு தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து அவன் வந்து சொல்லிட்டான். லைக் கொஞ்ச நாள் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் ஒர்க் பார்க்குறான்னா பாதி நேரம் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பான். சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே அவன் தான் நல்லா பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே வந்து இவங்களுக்கு அழகாக ஒரு பேபி கேர்ள் பிறக்குது. க்யூட்டாக இருக்கும். அது பேர் ஜியா. ஸோ அந்த குழந்தைய பார்த்துட்டு ஜங்குக் ரொம்ப சந்தோஷப்படுறான். வயன் நமக்குன்னு ஒரு பேபி இல்லை? ஆமாம், எனக்கு ரொம்ப ஹாப்பிடி. நல்லா இந்த மூக்கு பாரு என்ன மாதிரியே இல்லை? ஆமாம், மூக்கும் வாயும் ஒன்றை மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணு பாரு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், ஆனால் கோவம் எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தட்டுறீங்க. அவங்க அம்மா அப்பா தான் வராங்க. என்னை பற்றி ஏதோ பேசின மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றான். ஜங்குக் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா உங்கள் பேத்தியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றான். ஸோ அழகாக தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 10 டேஸில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீக்காக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப தாங்குற அந்த பிள்ளை உங்களை இன்னுமே வேலை செய்ய விடாமல் உங்களை நல்லா பார்த்துக்கிறான். அவங்க அம்மா இப்படி நினைப்பாங்க, என் புருஷன் தான் இருந்தானே ஒன்றுத்தையும் கழட்டலை, இவன் வயிற்றுல இருந்தப்ப அவன் வேலைக்கு ஓடிட்டுல கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுற? என் வேலையாவது நான் பார்க்குறேன், விடு மாமா. ஏய் நான் அப்புறம் என்னத்துக்கு இருக்கேன்? என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் பார்த்துக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே வந்து பேபிக்கு 2 இயர்ஸ் ஆகுது. ஜங்குக் உங்களை ரொம்ப அழகாக நல்லாவே பார்த்துப்பான். ஆனால் லைக் வந்து உடம்பு சரியாமல் இருக்கும் குழந்தைக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக் தான் உங்ககிட்ட பேசிட்டு வரான். சரிடி, நான் பார்த்துட்டு வரேன், குழந்தைய பார்த்துக்கோ, நான் வந்தோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வரான். ஸோ பேசிட்டு வந்ததில் கீழே ஏதோ விழுந்திருக்கும். ஸோ அதை எடுக்க குனிறான். அந்த சமயத்தில் லைக் ஒரு லாரி வந்திருக்கும். அதில் எடுக்கக்கூடாதுன்னு இந்த ஸ்டேரிங்கை திருப்பியிருப்பான். ஸோ அது போய் மரத்தில் மோதி அங்கே ஒரு ஹியூஜ் ஆக்சிடென்ட். ஸோ இதை கேட்டோன்னே நீங்கள் ரொம்பவே பதறீங்க. மாமா 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 ஹலோ ஹலோ மாமா மாமா நீங்கள் கத்துறீங்க. பட் அங்கேருந்து ஒரு செய்தியும் வரல. ஸோ நீங்கள் காரில் செட் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு லைக் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு தான் போகிறீங்க. அதுக்குள்ளே ஆனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது செம்ம சீரியஸாக இருக்குது. அங்கே ப்ளட் போயிட்டே இருக்குது. ஸோ அவனுக்கு ரொம்ப சீரியஸாக ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இங்கே உட்காந்து அப்படி அழுகுறீங்க. உங்கள் குழந்த ஒரு பக்கம் அழுகுது. ஸோ உங்கள் மாமியார் தான் வச்சிட்ருக்காங்க குழந்தைய. உங்களால் சுத்தமாக அதுலேருந்து வெளிவர முடியல. அவன் கத்தனத்து வயன் அந்த இடிக்க போகும்போது வயன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அழுகுறீங்க. உங்கள் அத்தை தான் ஸோ குழந்தைய கொடுத்துட்டு, நான் தான் அன்னைக்கே சொன்னலடி, இந்த குடும்பத்துக்கு நீ ராசி இல்லாதவ. ஃபஸ்ட்டு என் புருஷனை கொன்ன, இப்போ என் பிள்ளைய கொல்றியா? ஒன்னெல்லாம் அவன் ரெக்கவர் ஆகி வர வரையும் அவன் பக்கத்துலேயே நீ போகக்கூடாது, புரியுதா அப்படின்றாங்க. அத்தை ஏன் அத்தை அப்படி பேசுகிறீங்க? அவர் ஏன் ஹஸ்பண்ட், ஏன் மாமா, அவரை எப்படி அத்தை கிட்ட போய் பார்த்துக்காம இருக்க முடியும்? அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அத்தை. உன்னால தாண்டி
என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டு இருக்கு. உன் உன் ராசியை என் பிள்ளைகிட்ட கொண்டு வராத. அதே மாதிரி உன் பிள்ளையும் நீயும் தனியாகவே இருங்க. இப்படி உன் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்குறீங்க. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட லைக் ஒரு நைட் ஆகிடுது. அப்போ தான் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் செக் பண்ணிட்டு அப்போ போயிருப்பாங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே அமைதியாக படுத்திருக்கான். லைக் கட்டு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தார தாரையாக தண்ணி ஊற்றுது. மாமா மாமா ஏ மாமா இப்படி இருக்கா? எழுந்துரு மாமா, மாமா எழுந்துரு மாமா, மாமா இப்படி பண்ணாத, எழுந்துரு மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை அத்தவும் பக்கத்துலேயே வரக்கூடாது சொல்கிறாங்க. நீ சொல்லுவல்ல ஏன் பொண்டாட்டி என்ன பார்த்துக்கிற, உனக்கு என்னன்னு எழுந்து சொல்லு மாமா, உன்னை பார்த்துக்காம என்னால் இப்படி இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது சரி போயிட்டு குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு எழுந்துறீங்க. ஸோ குழந்தை கைப்பட்டு ஜங்குக் மேலே படுது. ஜங்குக்கோட கை மேலே குழந்தை கைப்படுது. ஓகேவா? ஸோ அது பட்டோன்னா டக்குன்னு அவன் ரொம்ப உடம்பு ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க கண் முழிக்கிறான்னுட்டு. எஸ், கண் முழிச்சு உங்களை அப்படியே பொறுமையாக பார்க்குறான். யார்? நான் எங்கே இருக்கேன்? இது என்ன இடம்? இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி திரும்பி பார்க்குறான். மாமா மாமா கண் முழிச்சிட்டிங்களா மாமா? மாமா நான் தெரியலண்ணா. யார் நீ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறான். உங்களுக்கு இடியே உழுந்த மாதிரி ஆகிடுச்சு. மாமா நான் தான் ஒயன் ஒயன் மாமா, நான் தான் பொண்டாட்டி மாமா. யார் நீ? என் பொண்டாட்டியா? உன்னை உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. இங்கேருந்து போயிடு, நீ போயிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி டக்குன்னு டாக்டரை கூப்பிட்டு வரீங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கறதுல அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் தான். ஆனால் எப்போ வேணால் லைக் எல்லாமே ரெக்கவர் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வரையும் ப்ரெஷர் பண்ணாமல் இருக்கணும், இல்லைனா இதான் சீரியஸ் இஷ்யூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் அத்தைக்கு இது சாதகமாக போயிடுச்சு. உங்கள் அத்தை கூப்பிட்டு என் பையனுக்கு இப்போதைக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆகியிருக்கு, அவனுக்கு நீ கிட்ட போயிட்டு என் பொண்டாட்டி இதுனா என் புள்ள அப்படின்னு ஏதாவது டார்ச்சர் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒன்று கொன்னுடுவண்டி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் தான் அத்தை நான் பேசி பார்க்குறேன் அத்தை, ஆனால் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் ஓரமாக இருந்துக்கிறேன் அத்தை. நீ எதையும் பண்ண வேணாம், உன் வேலையை மட்டும் பாரு. இந்த வீட்டில் அவன் ரெக்கவர் ஆகி வர வரையும் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்க, புரியுதா? அந்த பிள்ளையும் உன் கூட தான் இருக்கணும். அந்த பிள்ளைய அவன்கிட்ட கூப்பிட்டு போகக்கூடாது. அவன் குழந்தையோ அவன் பொண்டாட்டியோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போனேன்னு வச்சுக்கோயேன், வயன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஜங்குக்கு எப்படியாவது ரெக்கவர் ஆகி வரணும், அது மட்டும்தான் உங்களோட இது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சரி இப்படியாவது அவன் ஓகே, அவன் ரெக்கவர் ஆகி வந்துட்டா இதெல்லாம் சரியாகிடும் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். ஸோ கண் முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் சூப் வச்சுட்டு இருக்கீங்க. மாமா மாமா யார் நீ? எதுக்கு என்னை சுற்றி சுற்றி மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? இங்கேருந்து நீ போல கத்தி நான் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அமைதியாக இருக்கீங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஏய் ஏண்டி இதெல்லாம் பண்ணுற, குடி அந்த சூப்பை. அம்மா யார் இந்த பொண்ணு, சும்மா என்ன மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைப்பா, வேலைக்கார பொண்ணு, இங்கே எல்லாத்தையுமே உரிமையாக தான் கூப்பிடுவா, ஆனால் உன்னை எதுக்கு மாமான்னு கூப்பிட்றான்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு போயிடுறீங்க. இந்தாப்பா எழுது சூப் சாப்பிடு. அம்மா இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப உடம்பெல்லாம் அசதியாக இருக்குமா. ஏப்பா இதை மட்டும் குடிப்பா, கஷ்டப்பட்டு அம்மா உனக்கு செஞ்சுருக்கேன்ல. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவன் சாஞ்சு உட்கார வச்சு கொடுக்குறாங்க. அம்மா சூப்பு ரொம்ப நல்லா இருக்குமா. உனக்காக காலிலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்சேன்டா,
நீ ரொம்ப தூங்கிட்டு இருந்த, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னல, அதான் எழுப்பல. சரிம்மா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றான். ஸோ அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்படியே கண்ணை குறைச்சிக்கிட்டே அப்படியே அவனை பார்க்குறாங்க. எப்படி இருந்த புள்ள இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் அப்படியே குளிக்கிறதுக்காக போகிறான். மாமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் மாமா. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ குளிக்கூட சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ குளிச்சாகணும். நீ என்ன சொல்கிறது? நீ ஒரு வேலைக்காரி தானே? எதுக்கு சும்மா பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க? மாமான்னு கூப்பிட்றத நிறுத்து. யாருக்கு யார் மாமா? உன் புருஷன் யாரு? அது 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 என்ன அது வந்து? ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு இரு. சும்மா மாமா மாமான்னு சுற்றி வந்த அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். ஸோ ஆக்சுவலாக அவங்க சோப்பு விழுந்து கிடந்திருக்கும் போல். அவங்க அம்மா தான் லாஸ்ட்டாக போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது தெரியாமல் ஜங்கு காலை வச்சு அப்படியே விழுந்துடுறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா மாமா அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். நீங்கள் திறந்து பார்க்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக அவன் குளிக்கலான்னு தான் இது பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக இதோட தான் பேண்டிஸோட தான் இருக்கான். ஸோ பார்த்துட்டு, எதுக்கு நீ வந்த? எதுக்கு நீங்கள் உள்ளே வந்த? மாமா மாமா உங்களை அவன் எழுந்துறான். கையிலையும் அடிபட்டிருக்கு. ஸோ அவனால் கையும் இது பண்ண ஊனி எழுத முடியல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. மாமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க மாமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணாம் சொன்னாலும் நீங்கள் ஆனால் பிடிச்சி இது பண்ணுறீங்க. எப்படி இருக்க? நீ எதுக்கு இங்கே வந்த? மாமா பரவாயில்ல, நான் தானே. நீ தானேண்ணா? உனக்கு சென்ஸ் இல்லையா? ஒரு ஆம்பளை எப்படி இருந்தாலும் பார்ப்பியா அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிடுறான். நீங்கள் பார்த்துட்டு ஒரு மனசே உடஞ்சிடுச்சு. ஆனால் அப்படியே விட்டு போக முடியாதுல்ல. ஸோ அவனை அப்படியே பெட்டில் உட்கார வச்சு பெட்ஷீட் மாதிரி போட்டு விட்றீங்க. அவனுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து நீங்களே போட்டு விட்றீங்க. அவன் பார்த்துட்ருக்க, எதுக்கு இதெல்லாம் செய்கிறா? இவ்வளோ திட்டுற நீ, கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, சொரணையே இல்லாமல் விட்டும் போக மாட்றாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். எதுக்காக இப்படி இருக்கான்ட்டு. ஆமாம், உன்னை இவ்வளோ கேள்வி கேட்குறேன், இவ்வளோ வெறுப்பு காட்டுற, ஏன் இப்படி பண்ணுற? என்னை விட்டு போக மாட்டியா? உன்னை விட்டு எப்படி மாமா போக சொல்கிற? நீ என் புருஷன், நீ என் மாமா. உன்னை விட்டு எப்படி மாமா நான் போவேன்? உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? செத்து போ சொல்கிறேன், செத்து போகிறேன். ஆனால் உன்னை விட்டு மட்டும் போக சொல்லாத, அது என்னால் முடியாது. உனக்கு மட்டும் எதாவது ஆகியிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அடுத்தது ஏன் சாவ நிச்சயம் மாமா. நான் அவ்வளோ விரும்புகிறேன் மாமா. சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே அமைதியாயிட்டான். அந்த குழந்தை அழுவுது போல். ஸோ நீங்கள் எடுத்து வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த குழந்தைய கொடு. என் குழந்தை எதுக்கு இங்கே கூட அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த குழந்தைய நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த குழந்தைய வாங்கிட்டு, இந்த குழந்தை ஏன் என்ன மாதிரியே இருக்குது பார்க்க? நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே அமைதியாயிட்டீங்க. சொல்லு, எதுக்கு இந்த குழந்தை என்ன மாதிரியே இருக்கு? மாமா இது என் குழந்தையா அப்படின்னு கேட்குறான். பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில. மாமா சொல்லு, இது என் குழந்தையா? ஆமாம் மாமா, இது உன் குழந்தை தான். உனக்கு எல்லாமே மறந்துடுச்சு மாமா. நான் பொண்டாட்டி மாமா. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க தெரியுமா? சீக்கிரமாக உனக்கு நினைவெல்லாம் திரும்பிடணும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண் கலங்கிட்டு குழந்தைய வாங்கிட்டு போயிடுறீங்க. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களோ? ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு அந்த கண்ணீரும் நீங்கள் பேசின வார்த்தையும் அவனுக்கு அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கும். அதே யோசிச்சுட்ருக்கான். அவனுக்கு அப்படியே தலைலாம் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ் ஆகுது. மாமா குழந்தை பெற்றுக்கலாமா? உனக்கு பிடிச்ச ராமியான் பண்ணியிருக்கேன் மாமா. அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை, அவர் என் மாமா அப்படி சொல்லிட்டு அவன் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது.
அவன் அப்படியே காதை பிடிச்சிக்கிட்டு, எதுக்கு எதுக்கு அவன் ஃபேஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, யார் அவ, எதுக்கு என்ன என் புருஷன் சொல்றா, அது என் புள்ளன்னு சொல்றா, யார் அவ யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்துறான். ஸோ அப்படியே கத்திட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறான். நீங்கள் அந்த சத்தம் கேட்டு வந்து பார்க்குறீங்க. மாமா 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 எழுந்துரு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி பார்க்குறீங்க. ஆனால் ரெஸ்பாண்டே பண்ணல. ஸோ அங்கே பக்கத்தில் தண்ணி இருக்கும், அதை தொளிக்கிறீங்க. அவன் கொஞ்ச நேரம் எதுவுமே அசைவே இல்லாமல் இருக்கான். ஸோ நீங்கள் லைக் ஒரு மாதிரி செஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ சிபிஆர் மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு அப்படியே இழுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு மாதிரி கான்ஷியஸ்கே வரான். வயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவங்களுக்கு உயிரே வருது. மாமா நான் வயன் மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்க வயன் அப்படின்னு அழுவுறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகிறான். மன்னிச்சிடுவேன், நான் இனிமேலும் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட மாட்டேன்டி, மன்னிச்சிடுடி அப்படி சொல்லிட்டு. மாமா இல்லை பரவாயில்ல, அன்றைக்கி நான் மட்டும் கால் பண்ணலன்னா நீயே ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்ல, இனிமேல் டிரைவிங்கில் நானும் கால் பண்ண மாட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்க அழுவுறீங்க. ஸோ அவங்க அத்தை வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு ஜூஸை எடுத்துகிட்டு வரத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணுறதுலாம் இல்லை நடக்கிறதுலாம் பார்த்துட்டு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஸோ ஜங்குக் அவங்க அம்மாகிட்ட நார்மலாக பேசுகிறான். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சிட்ருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களை அப்படி பண்ணது. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து லைக்கு அவன் அந்த நிலமையில இருந்தாலும் அவங்க பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்காமல், அட்லீஸ்ட் ஞாபகப்படுத்தாமல் அவங்க உங்களை இப்படி பண்ணது எல்லாத்தையுமே அவங்க நினச்ச ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்குக் சொல்லுமா, நான் ஊருக்கு கிளம்புறேன்டா. ஏன் என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லை, வேலை இருக்குது. அப்போ தான் மாடியிலேருந்து வந்திருப்பீங்க. அத்தை எதுக்கு ஊருக்கு போகிறீங்க? உங்களை அப்படியே கையை பிடிச்சி இழுத்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு எதுவும் கண்டுக்கல, 2 பேரும் பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. வயன் என்னை மன்னிச்சிருமா, உன்னை நான் ரொம்ப கேவலமாக நடத்தினேன். ஆனால் அவனுக்கு நினைவு வந்தப்போ கூட ஒரு வார்த்தை கூட நான் இப்படி பண்ணேன்னு நீ சொல்ல. அப்போவே உன் நல்ல மனசு புரிஞ்சிச்சுமா. நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பலை, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. அத்தை நீங்கள் இருந்தால் தான் அத்தை இந்த குடும்பமே நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா அது குடும்பமாக இருக்காது. நீங்கள் போய் அங்கே தனியாக கஷ்டப்படுவீங்க அத்தை. இங்கே இருங்க எங்களுக்கு துணையா. இல்லை வயன், உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வரக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். என் பேர பிள்ளையோட, என் பேர பிள்ளைன்னு சொல்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்களும் சொல்லி பார்த்துருப்பீங்க, எதுவுமே அவங்க எதுவும் கண்டுக்கல, அப்படியே போயிட்டாங்க. ஸோ ஜங்குக் தான், என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான், அவங்க வேலை இருக்கா அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சரிடி, நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? வேலைக்கு தான். அடங்க, அடி தான் வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 அடி போடுறீங்க. ஏய் எத்தனை நாள் தாண்டி எனக்கு லீவ் தருவாங்க? மாமா இப்போ தான் உனக்கு ரெக்கவர் ஆகிட்டு வருது, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் போட்டுக்கோ அப்படின்றான். சரி சொல்கிறீங்க. அதை பார்த்து ஜங்குக், ஏய் ஏன்டி இப்படி சொன்னேன், என்ன பைத்தியம்னு நினச்சிப்பாங்கடி அப்படின்றான். பரவாயில்ல, என் புருஷனுக்கு கொஞ்ச நாள் லீவ் கிடைக்குதுல்ல எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு லீவ் தான் கிடைக்குது, அப்போ என்ன க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணலாமா அடுத்த பேபிக்கு அப்படின்றான். கொழுப்பு குறையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பட்டுலே 2 அடி வைக்கிறீங்க. சரிடி என்னடி போலாமா அப்படின்றான். குழந்த தூங்கிட்டா, நான் தொட்டியில் போட்டு வரேன் போகலாம் அப்படின்றான். ஸோ குழந்த வந்து தூங்குது. ஸோ சேம் ரூமில் தான் 2 பேருக்கும் அழகாக மேக் அவுட் செஷன் நடக்குது. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறான், உங்கள் அம்மா உங்களை ட்ரீட் பண்ணது எல்லாமே, அது எல்லாத்தையுமே அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க. என் மேலே தப்பு, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்களையும் வந்து ஜங்குக் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ பழைய காலத்து ஆளு எல்லாமே இப்படி தானே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி இங்க இருக்க பிடிக்கல. ஜங்குக் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். திட்டியிருப்பான். இந்த மாரி எதுக்கு இப்படி பண்ணன்றது மட்டும் தான். மத்தபடி இங்க வீட்ட விட்டு போலாம் சொல்லியிருக்க மாட்டான். அவங்க அம்மாவே புரிஞ்சுகிட்டு, சரி கொஞ்ச நாள் நம்ம அங்க இருப்போம். 2 பேரும் சந்தோஷமா தனியா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அதெல்லாம் நெனச்சுக்கிட்டு உங்கள நெனச்சு அவ்ளோ சந்தோஷப்படுறான். இப்படி ஒரு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணி, ஐ லவ் யூ மேன். நீ கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஓகேடா. இந்த கதை இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஹைப் குடுத்துருங்க. பாய் அம்மி. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரங்கே.